ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை கடையில் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 150 கிராம் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு அது ஒரு பானையில் போடணும். அஞ்சு பல் பூண்டு போடணும். அதுலேயே 5 பல் பூண்டு போட்டுட்டு அப்புறம் க்ரீன் சில்லி போடுங்க. க்ரீன் சில்லி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப உரப்பு வேணும்னா கூட போடலாம், உரப்பு குறவா வேணும்னா 3-4 சில்லி போடலாம். அப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி ஒரு டொமேட்டோ இல்லை 2 டொமேட்டோ கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சிறுகீரையும் பருப்பு கீரையும் இன்றைக்கி நல்லா நான் ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து எப்போதும் கூட தான் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கிண்டிடுங்க ஒன்றா. எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு நல்லா வேக விடணும். A few moments later. ஓகே, இப்போ பாருங்கள் வெந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு. இது நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அது தண்ணியை வந்து தனியாக எடுத்துடணும். இப்போ பாருங்கள், தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த பிளெண்ட் பண்ணதை எடுத்து அந்த வடித்து வச்ச தண்ணியில் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு தள்ளி போடணும். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு காஞ்ச மிளகா
காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா செவக்கணும். நல்லா செவந்தோன்னே அப்புறம் எடுத்து கொட்டணும். இதில் கொட்டி நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். கொட்டிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இறக்கிடலாம். நம்ம கீரை கடையல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லையும் அமுத்துங்க, ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.